பிறக்கும் போதே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம பிறந்த ஹீரோ 4 வயசு வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஒரு பபிள்ல வராங்க. பபிள்ல விட்டு வெளியே வந்தா ஹீரோக்கு ஏதாவது ஆயிரணும். அவங்க பேரண்ட்ஸ் 18 வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்க. எல்லாரும் தன்னை கிண்டல் பண்றாங்க. யாருமே ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டு பொண்ணு ஹீரோட்ட வந்து பேச வரா. கிட்டார் வசிக்க சொல்லி கொடுக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பேசி விளையாடுறதுன்னு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்க. ஹீரோக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போனனால ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹீரோயின் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து 3 நாள்ல நயகரா ஃபால்ஸ்ல கல்யாணம்னு சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்சம் ஹீரோ வருத்தப்பட்டுட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஒரு பபுள் சூட்டை தனக்குன்னு ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு நிற்பாட்ட கிளம்புறான். ஆனா அவசரத்துல கையில காசு கூட எடுக்காம பஸ்ஸுக்கு போய் நிக்காங்க. காசு கேட்டது வழி இல்லாம கிடைச்ச பைக்கு, காரு, வேனு, குட்டி பிளைட்ல எல்லாம் போய் அங்க போய் இறங்க. அங்க ஹீரோயின் கல்யாணத்துக்கு சம்மதம் கூட சொல்லாம ஹீரோவை நினைச்சுட்டு நிக்கும் போது ஹீரோ வந்ததும் சந்தோஷப்படுறா. ஹீரோ அந்த பபிள்ஸை கிழிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் உங்க கூட இந்த பபிள் இல்லாம இருந்தாவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுகிறான். ஹீரோ செத்துட்டான்னு ஹீரோயின் ஃபீல் பண்ண அங்க வந்த ஹீரோ பேரண்ட்ஸ் எங்க கூட எப்போ இருக்குன்னு தான் இந்த பபுள் கதை சொன்னோன்னு சொன்னதும் ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினோட ஒன்று